காமாட்சியின் திருவிளையாடல் பாகம் 20. நான் ஏன் வீட்டை விட்டு வெளியேறினேன் என்பதை இப்பொழுது சொல்கிறேன். தாயை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் 45 வருடங்கள் பின்னோக்கி செல்ல வேண்டும். ஆம், காமாட்சி தாயை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்தது 1981. அப்போது எனக்கு வயது 25. 5 வயதில் ஒரு பெண் குழந்தையும் இருந்தது. அப்போது வீட்டில் பெரியோர்கள் இருந்தார்கள். அவர்கள்தான் கும்பாபிஷேகத்தை நடத்தினார்கள். இடம் மேற்கு தாம்பரம். சுற்றி 3 மாடி வீடுகள். நடுவில் காமாட்சி அம்மன் ஆலயம். 25 வருடங்களாக தாயை பூஜித்து கொண்டு வந்தோம். பெண் குழந்தைக்கு பிறகு 10 வருடங்கள் வரை வேறு குழந்தை இல்லை. தாயின் கருணையால் அதன் பிறகு 2 ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள். இந்நிலையில் 3 வீட்டின் பத்திரமும் ஒன்றுதான். என் மாமியார் பெயரில் இருந்தது. அவர் பெற்ற பொறுப்பில்லாத ஒரே பிள்ளை செய்த காரியத்தால் குடும்பமே நடுவீதிக்கு வந்தது. வியாபாரம் என்ற பெயரில் சேட்டிடம் கொடுத்து வெறும் 5 லட்சம் வாங்கினார். ஒவ்வொரு வீடாக விற்று சேட்டுக்கு வட்டி கட்டவே சரியாக இருந்தது. ஒரு வீடுதான் கடைசியாக இருந்தது. அதற்கும் ஓலை வந்துவிட்டது. சேடே எடுத்துக்கொள்வார் போல் நிலைமை வந்தது. அப்பொழுதுதான் தாயிடம், இந்த ஒரு வீடாவது எனக்கு மடிப்பிச்சை போடம்மா என்று கண்ணீர் விட்டு கதறி அழுவேன். 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, அங்கு இருந்த வரைக்கும் அனுதினமும் மடியேந்தி பிச்சை கேட்டேன். ஏனோ தாயின் உள்ளம் இலகவே இல்லை. இந்த நிலையில்தான் நவராத்திரி நெருங்கி கொண்டிருந்தது. எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. 1 முழம் பூ வாங்க முடியவில்லை. நெய்வேத்தியத்திற்கு ஒன்றும் இல்லை. தீபம் ஏற்ற எண்ணெய் இல்லை. கொஞ்ச நேரமாவது விளக்கு எரியட்டும் என்று பாமாயில் பாட்டில் அடி பண்டலில் கூட வத்தியை நிறைத்து தீபம் ஏற்றிருக்கேன். இதுபோல் பல நாள் நான் ஏற்றியிருக்கேன். அப்போது எங்களுக்கு தெரிந்த அம்மாதான், இங்கே குடியிருந்து போனவர்தான், எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. நவராத்திரி வரப்போகுது, நீங்கள் எதுவும் இல்லாமல் கஷ்டப்படுவீங்கன்னு தெரியும், அதனால தான் நான் வந்தேன், என்னோடு மார்க்கெட்டுக்கு வா அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்க. பயிர் வகையில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி கொடுத்தாங்க. விளக்கேற்ற எண்ணெய் மற்றும் பூஜைக்கு தேவையான மஞ்சள், குங்குமம் எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்தார்கள். நவராத்திரிக்கு தினம் ஒரு சுண்டல் அம்மாவுக்கு நைவேத்தியம் போடு என்று சொல்லிவிட்டு அவர்கள் அப்படியே சென்று விட்டார்கள். வந்தவர் தெரிந்த அம்மாவா, இல்லை அவர்கள் வடிவில் தாயே வந்தார்களா, இன்று வரை எனக்கு விளங்கவே இல்லை. இப்பொழுது நான் முடிவெடுத்தேன், நவராத்திரி முடிந்ததும் இனி இங்கிருந்து சென்றுவிட வேண்டும் என்று. அதே மாதிரி நவராத்திரி 9 நாளும் மனதில் கவலையை வைத்து கொண்டு பூஜித்தேன். 10வது நாள் விஜயதசமி அன்று கட்டிய சேலையுடன் என் சின்ன பிள்ளையை மட்டும் அழைத்து கொண்டு வீட்டை விட்டும் கோவிலை விட்டும் பிரிந்தேன். நீங்களே கைவிட்ட பிறகு எனக்கு இந்த வீடும் வேண்டாம், நீங்களும் வேண்டாம், இனி உங்களை நான் வந்து பார்க்கவும் மாட்டேன், எங்காவது போகிறோம் என்று வந்துவிட்டேன். வருடம் 2003. காமாட்சியின் திருவிளையாடல் தொடரும்.